சேர்ந்திடவே புதிய ஏதேன் வந்ததம்மா. ஆதி மந்தமும் இணைத்திடவே புதிய சீனாய் வந்ததையா. பாவம் புண்ணியமா மாறிடவே புதிய ஆதாம் வந்தாரம்மா. காலம் கனிந்த வேளையிலே கடவுளின் கருணை தோன்றியதே, கடவுளின் கருணை தோன்றியதே. வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிபண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் நல்லவர்களே, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பானெனில் அதனால் வரும் பயனென்ன என்று ஒரு இறை வார்த்தையால் ஈர்க்கப்பெற்று மனமாற்றம் பெற்று நம் பகுதியிலே நற்செய்தி அறிவித்த மறைப்பணியாளர் தூய பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் தூய பிரான்சிஸ் சவேரியாரை போல நாமும் அனுதினமும் இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டவர்களாய் வாழ்க்கையை புதுப்பித்தவர்களாய் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலிலே நாம் இணைவோம். ஒவ்வொருடைய திருப்பலி கடவுளுக்கு உகந்த பலியாய் மாற தடையாக இருக்கக்கூடிய நமது குறைகள் குற்றங்கள் பாவங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குறைகள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம எல்லோருக்கும் முடிவில்லா வாழ்வை தந்தருள்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு
அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களையும் பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவச்சனங்கள் 16-19 மற்றும் 22-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதனுள்ள மன நிறைவே கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பதற்குரிய உரிமை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவுற்றவனானேன்.
அப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்தியாக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள்
உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் நல்லவர்களே, ஸ்பெயின் நாட்டில் 1506ஆம் ஆண்டில் சவேரியார் கோட்டையில் பிறந்த மனிதர். பாரிஸ் நகரில் பார்பரா பல்கலைக்கழகத்தில் பயின்று பெரிய பேராசிரியராக வேண்டும், பெரிய பதவியை பெற வேண்டும், புகழை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து தெரிந்தவர். கல்லூரியில் இடையிலே சந்தித்த நண்பர் இஞ்ஞாசியார் அடிக்கடி பயன்படுத்திய இறை வார்த்தை, சொன்ன இறை வார்த்தை, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பானெனில் அதனால் வரும் பயன் என்ன என்ற ஒரு இறை வசனங்களை இந்த இஞ்ஞாசியார் அடிக்கடி இந்த சவேரியாரின் முன்னிலையில் சொல்லும்போது இவர் அந்த இறை வார்த்தைகளால் ஈர்க்கப்படுகிறார், மனமாற்றம் பெறுகிறார். இறுதியில் இஞ்ஞாசியார் தலைமையில் இன்னும் 6 தோழர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயேசு சபையின் ஒரு உறுப்பினராக முதல் நபராய் சேர்ந்தவர் இந்த பிரான்சிஸ் சவேரியார். 3ஆம் பவுல் என்னும் திருத்தந்தையால் அருட்பொழிவு பெற்றிருந்தாலும் போர்ச்சுகல் நாட்டு மன்னன் 3ஆம் ஜான் இவருடைய அழைப்பு இந்த இஞ்ஞாசியார் உருவாக்கிய இந்த இயேசு சபையிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க இவர்களது சபை செல்ல முடியுமா என்று கேட்கின்ற போது இந்த இஞ்ஞாசியாரும் தன் குழுவில் இருந்த அருட்தந்தையர்கள் ரொட்ரிகூஸ் நிக்கோலாஸ் என்னும் 2 தேர்வு செய்திருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டிய தருணம் வருகின்ற போது உடல்நலக் குறைவினால் அவர்கள் செல்ல இயலாமல் போகிறது. ஆனால் இந்த பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவுக்கு வர சம்மதம் தெரிவிக்கிறார். அப்படி இந்திய நாட்டிற்கு வந்து மறைபரப்பு பணி செய்வதற்கு தயாராகின்ற இந்த நேரத்தில் இவருடைய நண்பர் சொல்லுகிறார், அவ்வளவு தொலைவு செல்ல இருக்கிறீர்கள், ஆகவே செல்வதற்கு முன்னால், பயணத்தை புறப்படுவதற்கு முன்னால் உங்களது தாயை ஒரு முறை சந்தித்து செல்லலாமே என்று சொன்னபோது பிரான்சிஸ் சவேரியார் சொல்லியிருக்கிறார், நான் இறந்து விண்ணகம் செல்லுவேன், அங்கு என் தாயை நான் சந்தித்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த பதிலிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது மறைப்பணிக்காக எத்தகைய ஒரு தாகம் அவர் கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது. ஆக இப்படியெல்லாம் மனதை தயார்படுத்தி சொந்த பந்தங்கள், உறவு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரது நற்செய்தியை அறிவிப்பதற்காக தயாராகிறார். சந்தியாகோ என்னும் சொல்ல பெயர் கொண்ட கப்பலிலே பயணிக்கிறார். 1546ஆம் ஆண்டு கோவை மாநகரிலே வந்து இறங்குகிறார். கோவையில் இருந்த ஆயர் இந்த பிரான்சிஸ் சவேரியாரை அங்கிருந்த கல்லூரியிலே பெரிய தலைவராக்கி பார்க்க ஆசைப்படுகிறார். ஆனால் இவர் அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த மக்களுக்கு பணிவிடை புரிவதிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். தூய ஆவியார் என்னும் பெயர் கொண்ட மருத்துவமனையிலே பணிபுரிகிறார். அதோடு இல்லாமல் கடற்கரை ஓரங்களிலே பட்டி தொட்டிகள் எல்லாம் பயணம் செய்து கால்நடையாக சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். அவர் இந்த மொழியை, தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு பல நாட்கள் எடுத்திருந்தாலும் கற்றுக்கொண்ட மொழியில் கடவுளது வார்த்தையை அறிவிப்பதிலே மறைக்கல்வி முதலிலே இந்த மக்களுக்கு இப்படியெல்லாம் அறிவித்து நற்செய்தியை தெரிவித்து திருமுழுக்கு கொடுத்து எல்லோரையும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்பது நம் எல்லோரும் அறிந்த உண்மைதான். ஆனாலும் அவர் இப்படி பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று கடவுளது நற்செய்தியை அறிவிப்பதிலே அவர் எத்தகைய ஒரு புரிதல் கொண்டிருந்தார் என்றால், இந்த ஒரு கிறிஸ்தவ சமயம் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வானத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் என்று மட்டுமல்ல, மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அறத்தை கொண்டிருக்கக்கூடிய இதுதான் இந்த கிறிஸ்தவ சமயம் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். ஆகவேதான் பட்டி தொட்டிகளுக்கு சென்ற இடங்களிலெல்லாம் ஏழை எளியோர் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். இது சொல்லப்போனால் வாழ்ந்த நாட்களிலே அவர் புனிதராகவே இருந்தார். காரணம், அவர் செய்த காரியங்கள் அப்படி. உதாரணத்திற்கு
கொம்புதுறையில் பிரசவ வலியினால் ஒரு பெண் வேதனையுற்றிருக்கிறாள், ஏன் இறக்கும் நிலையை கூட எட்டியிருக்கிறாள். அந்த நேரத்தில் பிரான்சிஸ் சவேரியார் ஜெபித்து அங்கு சுகப்படுத்தி இருக்கிறார். நல்ல பிரசவம் நடந்த பிறகு குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்குமே திருமுழுக்கு கொடுத்ததாக அந்த பதிவிலே பார்க்கிறோம். அதோடு இல்லாமல் அதே கொம்புதுறையில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது கிணற்றில் விழுந்த ஒரு சிறுவன் இறக்கும் தருவாயில் இருக்கிறான் என்று சொன்ன போதும் கூட திருப்பலி முடிந்த உடனே அந்த சிறுவனையும் காப்பாற்றியிருக்கிறார். அதோடு தொடர்ந்து பெரியதாளையில் கூட பாம்பு கடித்த ஒரு சிறுவனும் இறந்த நிலையில் இருந்த போதும் அவனையும் சுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளிலிருந்து இந்த நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு, இறக்கும் தருவாயில் இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் சுகம் தந்ததால், மீண்டும் வாழ்வு கொடுத்ததால் வாழ்ந்த நாட்களிலே இவரை புனிதராகத்தான் பார்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, தொடர்ந்து இவர் ஜப்பான் நாட்டுக்கு, சீனா, மற்ற பகுதி, மலாய்க்கா பகுதிக்கெல்லாம் செல்லுகின்ற போது இவர் ஒரு முறை அம்பாயினா எனும் தீவில் இருந்து செராம் என்னும் தீவுக்கு படகிலே பயணிக்கின்ற போது அந்த படகு தத்தளிக்கிறது, கடலிலே காற்று பொங்கி எழுகிறது. இந்த நேரத்தில் எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிரான்சிஸ் சவேரியார் மட்டும் தன் கழுத்தில் இருந்த சிலுவையை கையில் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது கரங்களில் இருந்த சிலுவை தவறி கடலிலே விழுகின்றது. இந்த சிலுவை கடலிலே விழுந்த தருணத்தில் கடலிலும் காற்றும் அங்கு அமைதியாகிறது. இவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்த பிறகு அங்கு திரும்பவும் பாவஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீரனின் உதவியோடு பயணம் நடந்து போகின்ற போது அந்த கடற்கரை ஓரத்தில் இவர் படகில் இருந்த நிலையில் கை தவறி விழுந்த சிலுவையை அந்த நண்டு சுமந்து வருகிறது. அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிறார், பயணத்தை தொடர்கிறார். இதன் நிமித்தமாக கூட கடலில் கிடக்கூடிய நண்டுகள் இன்றும் சிலுவை தாங்கி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியே அவர்கள் வாழ்ந்த நாட்களில் இங்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு தாகம், ஏக்கம், கடவுள் பணியை செய்வதற்கு இத்தகைய ஒரு தயாரிப்பு நிலை அவரிடத்தில் இருந்ததால் தான் இத்தனை இடங்கள் கடல் கடந்து இங்கு வந்து இத்தகைய பணிகளை எல்லாம் செய்ய முடிந்திருக்கிறது. இதை கூட இன்று வாசிக்க நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கட்டளை பிறப்பிக்கிறார். இதை கூட யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு இந்த சீடர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு அஞ்சி கதவை பூட்டி கொண்டு ஒரு அறைக்குள் இருக்கிறார்கள். பூட்டிய கதவு அறைக்குள் ஆண்டவர் இயேசு சென்று அமைதி உரித்தாக, என் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். தந்தை என்னை அனுப்பியது போல என்று சொல்லும் போதே ஆண்டவர் அனுப்பப்பட்டவர் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு மத்தேயு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, பணி புரிவதற்கே வந்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். இன்னும் பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தூய பவுல் மிக அழகாக சொல்லுவார், அவர் தன்னையே வெறுமையாக்கினார் என்று. இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட பணிகளெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருந்தது எதற்கு? ஏழை எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்ய, நோய்வாய்ப்பட்ட மற்ற எல்லோரும் சுகப்படுத்த, பார்வையற்றவருக்கு மீண்டும் பார்வை கொடுக்க. இதற்காகவே தந்தை என்னை அனுப்பினார், அதை நானும் செய்தேன், அதுபோல் செய்ய உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பியதால் தான் சீடர்கள் எல்லோரும் பூட்டிய கதவை திறந்து எதையெல்லாம் சவாலாக பார்த்தார்களோ, யாரையெல்லாம் எதிரிகளாக பார்த்தார்களோ அவர்களிடத்தில் இவர் துணிச்சலாக போக முடிந்தது. இந்த ஒரு நம்பிக்கையில்தான், இந்த ஒரு ஏவுதலால் தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய பிரான்சிஸ் சவேரியாரும் உள்ளத்தில் அத்தகைய உந்துதலை, தாக்கத்தை, ஆண்டவரின் ஆற்றலை பெற்றிருந்தார். ஆகவே இப்படி பணிகள் எல்லாம் செய்ய முடிந்தது. தூய பவுல் கூட இன்று நாம் வாசிக்க இந்த 2ஆம் வாசகத்திலே சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று நம் எல்லாரும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம்.
வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த நற்செய்தியை அறிவிப்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும், அதிலே ஆர்வமாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு எத்தகைய தடைகளையும் எத்தகைய கடலையும் கடப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று நாம் எத்தகைய மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நம் பங்குகளிலே நாம் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மறைபரப்பு பணிக்காக நாம் நமது காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறோம். அது ஒரு புறம் இருந்தாலும் நாம் வசிக்கக்கூடிய நமது குடும்பங்களிலே நம்மோடு இருக்கக்கூடிய நமது சொந்த பந்தங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படி நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற போது தடைகள் வரலாம். நாம் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய தூய பிரான்சிஸ் சவேரியாரை தூய பவுலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். தூய பவுல் கூட தனது திருத்தூதரை பயணமாக 3 பயணங்களை மேற்கொண்டார். அதுபோல் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய பிரான்சிஸ் சவேரியாரும் 3 நாடுகளுக்கு பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தார் என்று பார்க்கிறோம். தூய பவுல் இத்தகைய மறைபரப்பு பணியை செய்யும் போது பல வகையான இன்னல்களை, தாக்குதல்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, உடல் வியாதிகளை எல்லாம் சந்தித்தார். அதான் அவர் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய 2வது மடலிலே 4ஆம் அதிகாரம் 11வது அதிகாரத்திலும் இந்த அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் விளக்கி சொல்லுவார். சிறையில் அடைக்கப்பட்டேன், அடி உதை கொடுத்தார்கள், மற்றும் பல இயற்கையினாலும் நான் வியாதி அடைந்திருக்கிறேன், பயணம் செய்யும்போது கப்பல் சிதைவுற்றிருக்கிறது என்று தான் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் அவர் அடுக்கி கொண்டே போவார். அதுபோல் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய தூய சவேரியாரும் பிரான்சிஸ் சவேரியாரும் சொல்ல முடியாத இன்னல்கள், வியாதிகள், ஏன் புதிய இடத்திற்கு வந்து இந்த மொழியை கற்றுக்கொள்வதும் கூட, இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதிலும் கூட அவருக்கு பல வகையான தடைகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அன்று பூட்டிய கதவுக்குள், அந்த அறைக்குள் நுழைந்த ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை எத்தகைய ஆவியை ஊதி அனுப்பினாரோ அதுபோல ஆவியையும் ஆற்றலையும் அதிகமாய் பெற்றவராய் நம் நாடு இங்கு வந்து பல இடங்களுக்கும் சென்று ஆண்டவரது நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். அதுபோல் நீ எப்படி ஜெபிக்கிறாய், உனது ஜெபம் என்ன என்பது என்னிடத்தில் சொல்லு, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நாம் இருக்கிறோம். ஆக இன்று நான் வாழக்கூடிய எனது வாழ்க்கை முறை, நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், எப்படிப்பட்ட ஜெப வாழ்வில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரான்சிஸ் சவேரியார் இவ்வளவு தூரம் கடந்து இங்கு வந்து நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். அவரது வாழ்வு முழுவதும் கடவுளோடு இணைந்திருந்ததால் தான் இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான பணியை அவரால் செய்ய முடிந்திருக்கிறது. ஆகவேதான் தனது தலைவருக்கு அவர் கடிதம் எழுதிய போது சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து எனது கைகள் எல்லாம் மரத்து போய்விட்டன, இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கையை அறிக்கையை சொல்லி சொல்லி என் உதடுகள் நாவு எல்லாம் வறண்டு போய்விட்டன என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆற்றலையும் நற்செய்தியையும் பிறரிடத்தில் அறிவிக்க, இலவசமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் முழுமையாக புரிந்திருந்ததால் தான் இப்படியெல்லாம் அவர் சொல்ல முடிந்தது, செய்திருக்க முடிந்தது. நாமும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆற்றலை இந்த மக்களுக்கு நாம் பகிரும்போது எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கடவுள் தந்த, இலவசமாக தந்த கொடைகளை, அருளை, ஆசிரை இந்த மக்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில், ஒரு புரிதலில் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஏதோ இறை அருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் அலசி பார்ப்போம். தூய பிரான்சிஸ் சவேரியார் எத்தகைய ஆற்றலோடு உந்தி தள்ளப்பட்டவராய் அவரது நற்செய்தியை அறிவிக்க நாடு கடந்து கடல் கடந்து இங்கு வந்து பணி செய்து இன்று கோவா நகரையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அது இன்றும் அழியா உடலை பரிசாக பெற்றிருக்கிறாரே. நாமும் கடல் கடந்து நாடு கடந்து சென்று நற்செய்தியை அறிவிக்க முடியாவிட்டாலும், போகாமல் இருந்தாலும், வாழுகின்ற இந்த நாளில் நம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் தரக்கூடிய பரிசை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன். அர்ப்பண மலராய் வந்தே, அர்ச்சனையாய்
ஆக்கிடேன் என்னை அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கிறேன் என்னை மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ்வாடியே போனாலும் மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ்வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கிறேன் என்னை. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கூடிய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுவாறு புகழ்கின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் மோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய திறந்தவர்கள் என எங்கள் எல்லோரையும் தேர்ந்து கொண்டேற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், உமது திருநிலையினர் அனைவரும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்நாளில் திரு அவை நினைவூர்ந்து கொண்டாடக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியாரோடும், மேலும் இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தது போல இவ்வுலகிலே அவரது ஆட்சி வர வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னேரே. எங்களது குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் முது திரு அவை மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் தேவையான எல்லா அருளையும் ஆசிரையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரக்கூடிய அருளையும் அமைதியையும் ஆசிரையும் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவர் தரக்கூடிய விருந்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். பிரியமானவர்களே, நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரக்கூடிய ஆண்டவர் மார்க் நற்செய்தியில் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம். என் பொருட்டும் என் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை கொடுக்கிறவர்கள் அதை காத்துக்கொள்வர் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பார் எனில் அதனால் வரும் பயனென்ன என்ற இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு நாடு கடல் கடந்து எம் பகுதிக்கு உமது நற்செய்தியை அறிவிக்க வந்த இந்த பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடக்கூடிய நாளில் அன்று எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன், அவர்களது அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொல்லி அவர்களை விடுவிக்க, அவர்களுக்கு நல்ல நற்செய்தியை அறிவிக்க மோசேயை தேர்ந்தெடுத்தேர அனுப்பினேர. இறைவாக்கினர் எரேமியாவை அழைக்கின்ற போது, உமது வார்த்தையை எடுத்துரைக்க அனுப்புகின்ற போது, நான் சிறுவன் என்று சொன்னபோது, சிறுவன் என்று சொல்லாதே, நான் சொல்லுகின்ற இடத்திற்கு நீ செல்ல வேண்டும், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தேர. இதோ இந்த நாளில் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த அருட்கொடைகளை நீர் எங்கள் எல்லோருக்கும் செய்து வரக்கூடிய இந்த நல்ல செயல்களை, அற்புதங்களை இம்மோடு வாழக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்கு
இதை அறிவிக்க எங்களுக்கு நிறைவான ஆற்றலை தாரும், மன நிறைவை தாரும். பிரான்சிஸ் சவேரியர் தடைகளை கடந்து நற்செய்தியை அறிவிப்பதில் தன் உயிரையே கொடுத்தாரு. அதே போல உமது நற்செய்தியை அறிவிக்க எத்தகைய தடைகள் வந்தாலும் நாங்கள் அதையும் கடந்து நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்ன தூய பவுலின் மனநிலையை கொண்டவர்களாய் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தியாளர்களாய் வாழ எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஆற்றலை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்த பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெறுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் புரிவாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரது நற்செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதில் யார்? வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியும் நாடுகிறோம். உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியும் நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிறைப்பதில்லை.
ஆன்மாதான், முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெறாலே ஆமேன்.